ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க சொல்கிறாரு. ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், மதர் டங்கில் நடத்துது அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு. தமிழ் உணர்வு, தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலம் பெருமை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து 1930s 1960s வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கான போராட்டத்தில் முன்னிட்டு இதை ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லித் தருவது தமிழ் கொண்டு அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் எங்கள் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற கலைப்பிற்கு இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு நம்ம தமிழ்நாடு முன்னெடுத்துட்டே இருக்கு. அவர் சில டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் கொடுக்கலாம் போட்டு வந்தாங்க, அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம். எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஆண்டும் எப்படி அச்செடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்ம வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா இன்ஜினியரிங்கா இது எல்லாத்தையும் தமிழ்லே கொடுக்கலாம்ங்கிறது அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்து ஒரு வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான். அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கிற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அனாட்டமி அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில் அனாட்டாமின்னு எப்படி அப்படியே தான் வந்துச்சு. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும், இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்க்கோம். இந்த மொழிபெயர்த்து சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதான் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து கொண்டு நீங்கள் சொன்ன அவசியம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நம்பர் 1 கேரளா இருக்கு, நம்பர் 2 நம்ம இருக்க நம்ம தெரியல. சரி, இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானே. மாநில சுயாட்சி சொன்ன கன்கரண்ட் ஒத்திசைவு பட்டியலாம் என்ன முதல்ல, அதோட அர்த்தம் என்ன? நீயும் பேசுங்க, நானும் உட்காந்து பேசுவோம். பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தெரியும் அதுக்கு நிதியை ஒதுக்கணும். இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த NEP நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியாக இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். நிதிகளுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் உண்டு என்பதுதான் இந்த அனைவருடைய ஸ்டாண்டுகளை. இந்த விஷயத்தை அரசியல் யோசிக்கிறாங்களா? அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க, பட் நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதில் நீங்கள் அரசியல் கலப்பாமல் நான் அவருக்கு 1 to 1 அவர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது என்ன இருக்கு, NEP அக்செப்ட் பண்றேன்னு சொல்ல வேண்டியது வித்தின் ½ hour உங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணிருந்தேன், இது வந்து மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குல்ல தவிர he is also from a non-Hindi state. அவருமே ஒரிசாங்கிறது ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட் தான் வர்றாரு. அவருக்கு ஒரு மொழி தெரியும், அவருக்கு என்ன நிர்பந்தம்னு தெரியல. அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நான் அதுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல. கிட்டத்தட்டமா எங்கள் தமிழ்நாட்டில் இருந்த பல லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துதான் நாங்கள் பணம் கேட்கின்றோம். புதிதாக பணம் கேட்கவில்லை. நீங்கள் ஒவ்வொரு வருடமும் 2018 ஒருங்கிணைந்த இந்த RMSC SSC கொண்டதெல்லாம் ஒன்று சேர்ந்து SSCயும் கொண்டு வந்து நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. 2020 அப்புறம் தான் NEP ஒரு கான்செப்ட் வருது. ஆனால் NEP நீங்க சேர்த்துக்கிட்டாதான் இதை தருவேன்னு சொல்லுவது அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று நான் தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.